மகரிஷி வித்யா மந்திர் மேல்நிலை பள்ளியானது கும்பகோணம் நகரத்தில் 2016ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு இன்று 8 ஆண்டுகளை கடந்து 9ஆம் ஆண்டில் ஒரு மாபெரும் வெற்றியை நோக்கி பயணித்து செல்கிறது. 2000க்கும் மேற்பட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் பயிலக்கூடிய எங்கள் பள்ளியில் மாணவர்களுக்கான ஆழ்நிலை தியானத்தை போதிக்கும் மிகச்சிறந்த பள்ளியாக திகழ்கிறது என்பதிலே நாங்கள் பெருமை கொள்கிறோம். ஆயிரத்தி 1939ஆம் ஆண்டு பிரம்மானந்த சரஸ்வதி சுவாமிகளின் சீடராகி 1941ஆம் ஆண்டு முதல் 1953ஆம் ஆண்டு வரையில் இமயமலை சாரலில் ஆசிரமம் நடத்தி ஆழ்நிலை தியானத்தை போதித்து வந்தார். மகரிஷி மகேஷ் யோகியின் முதலாவது உலக பயணம் 1958ஆம் ஆண்டு ஆரம்பமானது. ஐக்கிய அமெரிக்காவில் தனது தியான முறையை அறிமுகப்படுத்தி 1960ஆம் ஆண்டுகளில் மேற்கத்திய பாடகர்கள் குழுவினருக்கு குருவாக விளங்கினார். இதைத் தொடர்ந்து மகரிஷி மகேஷ் யோகி உலக புகழ் பெற்றார். 1990ஆம் ஆண்டு நெதர்லாந்தில் விலாட்ராப் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து அங்கிருந்து சேவையாற்றினார். உலகளவில் அமைதியை ஏற்படுத்த ஆழ்நிலை தியானத்தை மேற்கொண்ட மகரிஷி மகேஷ் யோகி அவர்களின் கனவை நனவாக்கும் வகையில் நாள்தோறும் எங்கள் பள்ளியில் மாணவர்களுக்கு ஆழ்நிலை தியானம் பயிற்றுவிக்கப்படுகிறது. தமிழகத்தை போற்றுகின்ற வகையில் தரணி போற்றும் தமிழ்நாடு என்ற தலைப்பில் மகரிஷி வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளி கொண்டாடுகிறது. அந்த வகையில் தமிழகத்தின் புகழ்பெற்ற மாவட்டங்களை கையில் எடுத்து அதன் சிறப்புகளை கூறும் கலை நிகழ்ச்சிகளை எங்கள் மாணவர்கள் உங்கள் கண்களுக்கு விருந்தாக அரங்கேற்ற இருக்கிறார்கள். Sir and esteemed director sir Sri Neelakanda Pillai sir and our chief administrative officer Ramalingam sir and our executive officer Sundareshwara Perumal sir and our madam principal Sri Devi, associative principal Mr. Shivaraman sir and academic coordinator Sri Manikandan sir with us today. மகரிஷி வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளியின் 8ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தரக்கூடிய எங்களின் பெருமைமிக்க ஐயா மகரிஷி கல்வி குழுமங்களின் செயலாளர் பெருமாள் ஐயா அவர்களையும், மகரிஷி கல்வி குழுமங்களின் இயக்குனர் ஐயா நீலகண்ட பிள்ளை அவர்களையும், மகரிஷி கல்வி குழும இயக்கங்களின் முதன்மை நிர்வாக அலுவலர் ஐயா ராமலிங்கம் அவர்களையும், மகரிஷி கல்வி குழும கல்வி செயல் அலுவலர் ஐயா சுந்தரேஸ்வர பெருமாள் அவர்களையும் வருக 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 என வரவேற்று மகிழ்கிறோம். Your presence here today adds immense value to our annual day celebration. Your presence amplifies the significance of this celebration and we eagerly await the insights you will share with us. Let us join hands in creating beautiful memories and celebrating the achievements that make this institution truly exceptional. குத்துவிளக்கு ஏற்றுதல், தீபச்சுடர்
I request our Secretary Sir, Sri T.C. Perumal Sir, to light the lamp. Next, I request our Director Sir, Sri Neelakanta Pillai, to light the lamp. குத்து விளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை சுடரொளியாக பெருகச் செய்தல் நிகழ்வாக எங்கள் மகரிஷி கல்வி குழுமங்களின் செயலாளர் ஐயா பெருமாள் அவர்களும் மகரிஷி கல்வி குழுமங்களின் இயக்குனர் ஐயா நீலகண்ட பிள்ளை அவர்களும் மகரிஷி கல்வி குழுமத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் ஐயா ராமலிங்கம் அவர்களும் மகரிஷி கல்வி குழும கல்வி செயலாளர் ஐயா சுந்தரேஸ்வர பெருமாள் அவர்களும் குத்து விளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைக்கின்றனர். மகிழ்ச்சியின் சுடரொளி இந்த அரங்கத்திலே பெருகிட குரு பூஜை ஆழ்நிலை தியானத்தினால் எங்களை வழிநடத்தி உலகில் அமைதியை நிலைநாட்டிய எங்களின் குரு மகரிஷி மகேஷ் யோகி அவர்களை வணங்கி போற்றுவோம். In essence, Guru Puja becomes a transformative experience connecting the past, present, and future as the flame of knowledge is passed from one generation to the next. Let us all stand for Guru Puja. अपवित्रा पवित्रो वा सर्वावस्थान् कतोऽपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं सप्याप्यन्तरशुचिः आवाहनं नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुगं कौडपादं महान्तं गोविन्दयोहीन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्मा पादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरुं सन्ततमानतोऽस्मि श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः यत्वारे निखिलानि लिम्बपरिषत् सिद्धिं विदत्ते निशं श्रीमत्श्रीलचितं जगद्गुरुपदं नत्वात्मतृप्तिं कदा लोकान्यानपयोदपाडनतुरं श्रीशङ्करं षण्मदं ब्रह्मानन्दसरस्वतीं गुरुवरं ध्यायामि ज्योतिर्मयम् आवाहनं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः आसनं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः स्नानं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः वस्त्रं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः चन्दनं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः अक्षतान् समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः पुष्पं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः धूपं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः
दीपं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः आचमनीयं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः नैवेद्यं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः आचमनीयं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः ताम्बूलं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः श्रीफलं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः आरातिकं कर्पूरगौरं करुणावतारं संसारसारं भुजहेन्द्रहारं सदा वसन्तं हृदयारविन्दे भवं भवामि सहितं नमामि आरातिकं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः आचमनीयं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः पुष्पाञ्जलिं गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीब्रह्मानन्दं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं विश्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदेसाक्षिभूतं भावातीतं त्रिगुणसहितं सद्गुरुं तं नमामि अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः पुष्पाञ्जलिं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः The symbolic act of lighting the lamp resonates deeply. It's a visual metaphor for dispelling ignorance and embracing wisdom, setting the stage for a vibrant celebration of talent and culture. உலகெங்கும் அமைதியை ஏற்படுத்திய ஆழ்நிலை தியானத்தை உருவாக்கிய எங்களின் மகரிஷி மகேஷ் யோகி அவர்களின் பாதங்களை வணங்கி இன்றைய நிகழ்வு இனிதே துவங்குகிறது. எங்களது மகரிஷி கல்வி குழுமங்களின் செயலாளர் அவர்களுக்கு பள்ளியின் எஸ்பிஎல் தனுஷ்ராஜ் அவர்கள் மலர்கொத்து வழங்கி வரவேற்கிறார். ஐயா இயக்குனர் அவர்களுக்கு ஏஎஸ்பிஎல் மலர்கொத்து வழங்கி வரவேற்கிறார். ஐயா முதன்மை நிர்வாக அலுவலர்களுக்கு பள்ளியின் அம்பாசிடர் மலர்கொத்து வழங்கி வரவேற்கிறார். ஐயா கல்வி செயலாளர்கள் சுந்தரேஸ்வரர் பெருமாள் அவர்களுக்கு கல்ச்சுரல் செக்ரட்டரி மலர்கொத்து வழங்கி வரவேற்கிறார். அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்கவும். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான
தமிழ் மொழியை போற்றி வணங்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென நிகழ்வரத கண்டனில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பி என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. Address evolves into a narrative tapestry, weaving threads of warmth, appreciation, and anticipation. Now, I'd like to welcome Tanush Raj of Grade 12 to deliver the welcome address. The evening unfolds a canvas adorned with the hues of celebration and the promise of unforgettable moments. A very good evening to all. As we step into the brilliance of our 8th annual day celebration at Maharishi Vidya Mandir Senior Secondary School, today we gather not just to mark time, but to revel in the tapestry of accomplishments woven or the past academic year. As the school pupil leader, it's my honor to stand before you and extend a warm welcome to this esteemed gathering. Annual Day is not just an event. It's a testament to the dedication and hard work of every individual associated with our school. Before we delve into the heart of our celebration, let's acknowledge the luminaries present with us today. Each one brings a wealth of knowledge, wisdom, and guidance to our institution. In the garden of life, wisdom is the ever-blooming flower that adds fragrance to our journey and colors to our choices. Experience is the compass that guides us through the uncharted waters of life, turning every challenge into a navigable adventure. With deep gratitude, we welcome our Secretary, Mr. Perumal. Your visionary leadership adds a spark to our educational journey, enriching us with profound experience. Welcome, sir. Knowledge charts, experience sails, navigating the vast oceans of learning with purpose. A warm welcome to our director, co-chairman, and correspondent, Mr. Neelakanta Pillai. Your enduring support and wealth of experience shape our journey with brilliance and purpose. Welcome, sir. Brilliance is the silent melody that turns the mundane into a symphony of extraordinary moments. With immense pleasure, we welcome Mr. Ramalingam, our Chief Administrative Officer. Your administrative prowess not only fortifies the foundation of our school, but also adds a layer of strategic brilliance. Excellence is the silent force that transforms ordinary moments into a symphony of extraordinary achievements. It is with great honor that we welcome Sri Sundareshwara Perumal, our Executive Officer. His leadership not only strengthens our institution's foundation, but also imparts a touch of strategic excellence. Welcome, sir. Innovation is the silent architect shaping the future with strategic expertise. With immense pleasure, we extend a warm welcome to Sri Soundararajan, the Managing Director of Premier Group. His unconditional support not only fortifies our journey, but also adds a layer of strategic expertise to our collective endeavors. Welcome, sir. Guidance is the compass that points us in the direction of our aspirations, ensuring we navigate the seas of life with purpose and clarity. It's my privilege to welcome our beloved principal, Ms. Sridevi, who ceaselessly strives for molding children's future and prepare them for leadership in this competitive world. Welcome, ma'am. A cordial welcome to Mr. Sivaraman, our associative principal, who endlessly strives a lot for our school with great commitment and vision in his heart. It's my turn to extend a gracious and inclusive welcome to academic coordinator, Mr. Manigandan, who spontaneously support us in all aspects. Welcome, sir. Now, as we proceed with a delightful evening,
Let's not forget the pillars of our institutions, the HODs, coordinators, our dedicated teachers, parents, and all. Parents are the roots that nourish the tree of our school. Your support and encouragement are the winds beneath our wings. Welcome to the joyous celebration. Students are the stars that illuminate our educational journey. Your enthusiasm and achievements fill our hearts with pride. Welcome to this grand celebration. In the spirit of camaraderie, let the festivity commence, and may this 9th annual day be a memorable etched in our hearts forever. Thank you and enjoy the evening. நூலாடை பொன்னாடையாக மாறும் நேரம் பள்ளியின் செயலாளர் ஐயா அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் முதல்வர் அவர்கள் பொன்னாடை அணிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் மகரிஷி கல்வி குழுமங்களின் செயலாளர் ஐயா அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் முதல்வர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். அடுத்ததாக எங்கள் மகரிஷி கல்வி குழுமங்களின் இயக்குனர் ஐயா அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் முதல்வர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். அடுத்ததாக மகரிஷி கல்வி குழுமங்களின் முதன்மை நிர்வாக செயலாளர் ஐயா அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் துணை முதல்வர் ஐயா சிவராமன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். அடுத்ததாக எங்கள் மகரிஷி கல்வி குழுமங்களின் கல்வி செயலாளர் ஐயா அவர்களுக்கு பள்ளியின் கல்வி ஒருங்கிணைப்பாளர் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். பள்ளியின் ஆண்டு மலர் வெளியிடுதல். எங்கள் 2023-24 கல்வியாண்டின் பள்ளி ஆண்டு மலரை வெளியிடும் இனிய நேரம் மகரிஷி கல்வி குழுமங்களின் முதன்மை நிர்வாக அலுவலர் ஐயா ராமலிங்கம் அவர்கள் பெற்று அதனை எங்கள் கல்வி குழும ஐயா செயலாளர் அவர்களிடம் கொடுத்து செயலாளர் அவர்கள் வெளியிட பள்ளியின் இயக்குனர் அவர்கள் அதனை பெற்றுக்கொள்கிறார். 2023-24 ஆண்டின் பள்ளி ஆண்டு மலரை ஐயா ராமலிங்கம் அவர்கள் வழங்கிட ஐயா பெருமாள் அவர்கள் வெளியிட ஐயா நீலகண்டன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். உங்கள் கரங்களின் வாழ்த்தொலியால் இந்த அரங்கம் அதிரட்டும். ரெண்டாயிரத்தி 23-24 கல்வியாண்டின் பள்ளி ஆண்டறிக்கையை வாசிக்க வருகிறார் எங்கள் பள்ளியின் முதல்வர் அம்மா ஸ்ரீதேவி அவர்கள். Jai Gurudev. A very pleasant evening, everyone present here. I heartily welcome all of you gathered here for our 8th annual day celebration. My humble pranams to the lotus feet of His Holiness Maharishi Ji. Let me begin my report with the blessings of our Honorable Chairman Sri Ajay Prakash Srivatsava Ji, whose constant endeavor, ceaseless effort and steely determination act as a propelling force behind our Maharishi Vidya Mandir group of institutions. When we long for life without difficulties, it reminds us that oaks grow strong in contrary winds and diamonds are made under pressure. This quote is apt for our Secretary Perumal Sir for his hard work
to develop the standard of our school. He is the embodiment of piety, courage, gentleness, and kind-heartedness. Welcome, sir. It is my pleasure to welcome our venerable director and correspondent Sri Neelakanta Pillai, whose benevolence paved the way for making the students ambitious, holistic individuals with sound character and well-groomed personalities striving for excellence in all spheres of life. Management is efficient in climbing the ladder of success, as our CEO Ramalingam sir determines whether the ladder is leaning against the right wall. In each and every aspect, he takes a crucial part for widening the progress of our school. Next, I would like to extend my gracious welcome to our Executive Officer, Sri Sundareshwar Perumal sir, whose unflagging spirit, unwavering vision, sustained commitment, and missionary zeal act as a propelling force in all our endeavors. My special thanks to our Executive Officer for initiating ERP program in our school administration. And dear parents, in a single touch, you will get all the details regarding academic and non-academic of your wards in your mobile very soon. Good things always come with good thinking people and noble people, and this is my dear parents. It is my pleasant privilege to welcome you all. Excellence is never an accident. It is the result of high intention, sincere effort, and intelligent direction. I deem it a great pleasure to turn the pages of our school containing the accomplishments of the academic year 2023-24. Dear parents, board result is the touchstone of a school's academic progress. It is perseverance, hard work that has paid off. As class 10 students of our school succeeded in achieving 100% result in CBSE examination of 2022-23. And now I would like to inform you that from the existence of our school from 2016, we have been giving 100% result in all the board exams our students appear for. Out of 147 students appear for examination, 10 students succeeded in scoring 90% above, 40 students achieved distinction by scoring 80% plus, and 38 students have scored 70% and above. Ms. Agalya is the proud achiever who has brought exceptional laurel to our school with a score of 471. And second topper, Ms. Jayashree, has scored 469. And third topper, Master Harshan, with a score of 467. Next, out of 110 students appear for class 12 examination, 5 students secured more than 95%, 11 students have secured 90%, and 23 have got 80, 48 students have got 70, and none of the students have got below 50 in our class 12 board examination. Ms. Keetana is the proud achiever who has brought exceptional honor to a school with a score of 482, and second topper Fariza Jabin with a score 481, and Master Sajid with the score 478, ranking third. I am proud to say our school is the topper with the highest score in class 12 CBSE board examination of all the schools in Kumbakonam. We are the topper of all the CBSE schools in overall percentage also. But dear parents, it is not by pressure that our children achieve in the academics. We empower our children with transcendental meditation. We guide them and support them with evening class for all the students, remedial class for slow bloomers, and we have mentors to take personal care for toppers as well as slow bloomers. We periodically conduct PTM to discuss the academic progress of the students with the parents. Online classes for competitive exams helped us to take next initiative to prepare our children for future challenges. We not only focus on academic growth of our children, we aim for all-round development of the students, and we conduct various competitions to enhance their skill. Let us proceed with the achievements of our children. Koshika Sai of UKG A1 obtained a third prize in advanced category in national level yoga competition, second prize in Tamil Nadu and Puducherry state level Yogasana championship held at Puducherry. She secured first prize in yoga championship held at Karur. In International English Olympiad, 3 students secured gold medal. And in silver zone, 7 students secured gold medal. Spelby International Level 1 exam, Rachel Danya of 4A2, she has secured 100 out of 100 in achievement category. Avantika Cultural Olympiad conducted national level coloring, in which 17 students secured gold medal, 30 silver medal, and 25 bronze medal. National level greeting card competition, in which 3 students obtained gold medal, 3 silver medal, and 4 bronze medal.
In national level essay writing competitions, two students achieved gold, 5 received silver, and 5 earned bronze medal. Lakshmi Mahesh of grade 9 secured Essay Writing Outstanding Performance Award, and 3 students gained Essay Writing Gold Medal in All India Swachh Bharat competition conducted by Government of India. In Silver Zone Math Olympiad, 3 students secured gold medal, and in International Maths Olympiad, 20 students achieved gold medal conducted by SYF. In National Level Science Olympiad, 8 students won gold medal conducted by SYF. Our school won 3rd prize in Rock City Sahodaya Kho competition. Jay Akash of 9A2 and Abhinav Prakash of 9A3 achieved first place under 15 boys doubles, and Abhinav Prakash of 9A3 secured 3rd place under 15 boys singles in Rock City Sahodaya tennis competition. Swana of 9A2 secured 2nd place under 15 girls in Rock City Sahodaya archery competition. Our school achieved 3rd place in Rock City Sahodaya volleyball tournament. Anisha of 7A3 won first prize under 14 boys. Navina of 12A1 obtained 3rd place under 17 girls in Tanjavur district chess tournament. In intra-school Silambam championship, 20 students secured gold medal, 18 silver medal, and 18 received bronze medal conducted by Kudandai Silambam Academy. Kalaimagan Silambakudam conducted Silambam state meet in which 2 students secured gold medal, 3 silver medal, and 1 student received bronze medal. Anisha of 7A3 secured 2nd place in state level children's chess tournament conducted by Tamil Nadu Chess Association. Aradhya of 6A5 secured gold medal. Aradhana of 5A2 received bronze medal in Silambam state meet conducted by World Silambam Martial Arts Association. Anisha of 7A3 achieved first place, and Agathya of UKG A1 won 3rd place in chess district level children tournament. Agathya of UKG A1 secured first place in under 8 category chess district level. Anisha of 7A3 won 300 rupees cash award in chess tournament conducted by FIDE. Gautam of 6A3 secured gold medal in GK Olympiad. Harshita of 9A4 secured first prize, and 4 students won 2nd prize in Environment Awareness Mega Expo conducted by Arasu Engineering College. Asmita of 1A4 won 2nd place in Gold Winner Talentica coloring competition conducted by Gold Winner. Apart from this, so many competitions have been conducted in our school from all the department for Kamaraja birthday, such as elocution, essay writing, quiz, digital essay writing, music competition, Hindi Divas, rockstar speech, storytelling, poster making, etc. In these competitions, many of the students from all the grades participated, showcased their talents, and won medals and certificates. Mass Pass science exhibition conducted in our school gave opportunity for all the budding scientists to showcase their talent. For the first time in our school, we conducted Kala Varshini, which provided platform to the students to showcase their talent. We like to create leaders, not with dictatorship, but with empathy and compassion. We motivated the students to donate eatables and stationery items on the occasion of Diwali. It was donated by them, and it was handed over to Annai Karunai Illam, Joseph Old Age Home, Annai Aravindar Old Age Home, Vallalar Karunai Illam, Valangaiman Helping Center. We conducted food fiesta and collected amount, and we donated grocery items to Annai Aravindar Old Age Home. I heartily appreciate all the students and dear parents, and thank you all for your support in helping the needy. We provide a plethora of extracurricular activities to explore various interests in the students like Bharatanatyam, chess, karate, silambam, skating, mirudangam, etc. I shall now turn to some co-curricular activities that we arranged in our school. A host of co-curricular activities have been organized to impart life skills, leadership skills, team building, and outdoor adventures. Overnight, Kaban Bulbul camp was conducted in our school. Our students and staff took part in slate level Kaban Bulbul Utsav, Chaturtha Charan test camp, Rajya Puraskar pre-test camp, Rajya Puraskar test camp, Tritiya Soban camp, Clean India Movement, Basic Scoutmaster training course. We observe World Health Day and World Scarf Day also. To empower the young leaders and instill a sense of responsibility and nurture their potential for the better society, we conduct student council election. This mentorship fosters a positive and supportive environment within the school, promoting cooperation among the students. It is evident today. Most of the student volunteers serving today, you could have seen them in the hall serving you. All these students are our council members. They will shoulder up all the responsibility on all the cultural events in maintaining the discipline of the school. They deserve a big round of applause from you. We imbibe social responsibility in them by encouraging them to take pledge against corruption, child marriage, and drug addiction.
Learning will be joyful for our KG tiny tots with Colors Day, Bunny Sweet, clay modeling, storytelling, cooking without fire, sparkling sequin art, etc. For the first time in our school, our kids performed wonderful drama today morning in the graduation day, proving their confidence on the stage, which was highly appreciated by the parents. We instilled patriotic spirit in them by celebrating Independence Day, Republic Day, and all the birthdays of Dr. Abdul Kalam, Perundalaivar Kamarajar, Bharatiyar, etc. We encourage them to appreciate our culture by allowing them to celebrate Vijayadasami, Vinayaka Chaturthi, Pongal, and Diwali in a grand manner. Our children do not learn here, but live here, gaining all the lessons essential for successful life. Focusing on opportunity and achievement, we encourage and support our students to excel in all aspects, and it was possible only with the guidance of our Honorable Secretary, sir, our Director, sir, our CEO, sir, and Executive Officer, whose constant motivation propelled us towards a success. Once again, I express my heartfelt thanks to everyone gathered here for your enlightening support in every stage of our growth. The aim of our school is to provide unmatched qualitative education par excellence. We promise that we strive our level best to develop the best that is latent in our children and to encourage the child to explore and revel in the joy of learning. Thank you everyone once again for assembling here to celebrate our 8th annual day. Thank you. ஆண்டறிக்கையை அழகாய் வாசித்திட்ட அம்மா அவர்களுக்கு நன்றிகள். Jai Gurudev, I am pleased to announce the commencement of prize distribution ceremony where we will be honoring our esteemed rank holders of the academic year 2022-23. These individuals have not only excelled in their studies but have also set an inspiring example for the peers. Now, let us welcome our Honorable Secretary Sir to felicitate the prize winners. Now let me announce the rank holders of grade 6. 6A1, first place goes to Surya V and second place goes to Vishita KV. பரிசுகளையும் பாராட்டுகளையும் வழங்கிட எங்கள் கல்வி 6A2, குழுமங்களின் first செயலாளர் place goes to மற்றும் Ponni இயக்குனர் P ஐயா and அவர்களையும் second place goes to அன்போடு M. அழைக்கிறோம். Ashwin Ramanathan. 6A3, first place goes to Kritika K and second place goes to Vishwa A. 6A4, Kavilashini VR and Krishma KS both are securing first place and Madhumita AK is securing second place. 6A5, Marushika KA gets first place and Shivani M gets second place. Congratulations prize winners. கைத்தட்டல்களை வாழ்த்து மலைகளாக உங்கள் மாணவ செல்வங்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 2023-24 ஆண்டில் கல்வி ஆண்டில் முதல் 2 இடங்களை பிடித்த மாணவ செல்வங்களுக்கு பாராட்டுகள். Now let me announce the prize winners of grade 7. Mautika V of 7, Harshita ME of 7A1 gets first place. Shanmadan M of 7A1 gets second place. Mautika V of 7A2 gets first place. Sriram Lakshan of 7A2 gets second place. 7A3 Mishantan G of gets first place. Sanjay Sathapan gets second place. 7A4 Ambratius gets first place. Dakshesh SR and Kuralarasan gets second place. 7A5 Maunika V gets first place. Krishnika R gets second place. Grade 8, 8A1 Pavitra Danya V gets first place. Vaishnaya second place. 8A2 Jayeshwar Anand first place. Nikita M second place. Neshika KL second place. 8A3 Rajas Emori IB gets first place. Nail Shakti Narayanan R second place. 8A4 Saindavi gets first place. Sandamaryalini second place. 8A5 Nakshatra first place. Juvairia second place. Congratulations rank holders. A heartfelt applause for the dedicated students whose hard work and passion have shone brightly throughout this event. Give them a big, huge round of applause.
Grade 9, 9A1, Shivaharshini PS first place, Dhanush Raj AJ second place. 9A2, Amritavarshini B first place, Jai Akash NS second place. 9A3, Taragesh S first place, Lakshmi Priya M second place. 9A4, Sriniti R first place, Niveda R second place. 9A5, Jayaprakash S first place, Anushri S second place. In the spotlight, our students have truly shone bright, reminding us of the beauty of passion and hard work. Give them a huge round of applause. Kudos to the young talents whose performance have not only entertained us, but also have reflected the dedication and hard work. Grade 10, 10A1, Dushyant S gets first, Srivatsan C second place. 10A2, Vigneshwaran Anand first place, Retina Sai Sabaridharan second place. 10A3, Pugalmati DS first place, Sanjana D second place. 10A4, Puneet J first place, Priyadarshini V second place. 10A5, Kanishka R first place, Sanjana M second place. Let's give a big round of applause to the students. பாராட்டுகளும் பரிசுகளும் பெற்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிய பாராட்டுகளை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். Grade 11, 11A1, Reena Margaret get first, Adarshi G second. 11A2, Akalya AG first place, Jayashri S second place. 11A3, Deepak GM gets first place, Harshan NS second place. An appreciative nod to the students who had performed well with their hard work. Grade 12, 12A1, Shiva Subhana G gets first place, Divya Gavri R second place. 12A2, Pranavishwar gets first, Faizar Hussain gets second place. 12A3, Pradishta gets first, Harikishore gets second. 12A4, Sivadarshi gets first and Likith Reddy gets second. Your achievements not only reflect your personal success but also contribute to the collective success of our school. Thank you, my dear children. I am very pleased to announce the commencement of prize distribution ceremony of the academic year 2022-23. Now, let me request our secretary sir to felicitate the prize winners. Grade 12. Yes, Kirtana has secured 482 out of 500 and got first mark, and she has to receive the cash prize award of rupees 5,000. Let us all give them a huge round of applause. கீர்த்தனாவிற்கு பதிலாக அவருடைய தந்தை அந்த பரிசை பெறுகிறார். உங்களுடைய வாழ்த்துக்களை கைத்தட்டல்களால் தெரிவித்து இந்த அரங்கத்தை அதிரவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கீர்த்தனாவிற்கு பதிலாக அவருடைய தந்தை அந்த பரிசை பெறுகிறார். பாராட்டுகள் சார். Next, Fariza Zabin. She has secured 481 out of 500 and got second place. She is receiving a cash prize award of 3,000 rupees. தன் பெற்றோருடன் அந்த பரிசை பெறுகிறார். மனதிற்கு இனிய காட்சி. உங்கள் கைத்தட்டல்களால் இந்த அரங்கம் அதிரட்டும். Congratulations, my dear. Third topper R. Sajid has secured 478 out of 500 and got third place. Congratulations, my dear. மாணவன் சஜித்திற்கு பதிலாக He is getting a அவருடைய cash award of பெற்றோர்கள் அந்த rupees பரிசை 1,000. பெறுகிறார்கள்.
மாணவர் சஜித்திற்கு பதிலாக அந்த பரிசினை அவர்களின் பெற்றோர்கள் பெறுகிறார்கள். அந்த இனிய காட்சி உங்களுக்காக. கைகளை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். It's time to announce the grade 10 rank holders. I request our director sir to felicitate the prize winners. Topper 1, Agalya AG has secured 471 out of 500 and she has got first place and she is receiving a cash prize award of rupees 5,000. Second topper Jayashree S has secured 469 out of 500 and got second place and she is receiving a cash prize award of rupees 3,000. கைகளை தட்டிக்கொண்டே இருங்கள். இந்த வாழ்த்து மலைகளில் மாணவர்கள் நடையட்டும். கைகளை தட்டிக்கொண்டே இருங்கள். இது இனிமையான தருணம். கல்வியால் தலைநிமிரும் மகரிஷி மத்தியா மந்திர் மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள். Next, Harshan NS has secured 467 out of 500 and he has secured third place in our school and he is receiving a cash prize award of rupees 1,000. Congratulations, my dear. Now, it's time to announce the centum scorers of our school. Rajita has secured centum in Tamil and she is receiving a cash prize award of 3,000. CM Kavya, she has secured centum in 2 subjects, that's Tamil and Math, and she is receiving 3,000 per head. கடந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவ செல்வங்களுக்கு உங்கள் கைத்தட்டல்களால் வாழ்த்துக்களை கூறி மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்துங்கள். Congratulations, Kavya. Your achievements not only reflect your personal success, but also contribute to the collective success of our school. Thank you, my dear children. Third prize goes to Jayashree. She has secured centum in Math and she is receiving a cash prize award of 3,000 rupees. Now, let me announce the centum scorers of grade 12. Fariza Zabin of grade 12, she has secured centum in chemistry. Congratulations to all the centum scorers. It's no secret that each one of us strives for excellence, but it is the tireless efforts of our teachers that guide us towards achieving. Today we extend our heartfelt appreciation for their unwavering commitment to our success. I request Secretary Sir to felicitate our teachers who has given centums. Dinesh Sir is requested to come to stage to get the prize. R. Veerappan Sir, J. Layola Sneha Ma'am, and Avinash Sir. R. Abhinami Ma'am. Congratulations for your tireless efforts of our teachers. Let's all give them a huge round of applause.
இந்த இனிய விழாவிலே வாழ்த்துரை வழங்கிட எங்கள் மகரிஷி கல்வி குழுமங்களின் செயலாளர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்த்துரை வழங்க வருக வருக. புத்திவாச சாட்சிரூப சர்வகர்ம உபாசனம் தம் நமாமி தவதேவ சித்தகுரு சுவாமி பிரம்மானந்த சரஸ்வதி ஈஸ்வரம். ஜெய் குருதேவ். மகர்ஷி வித்யா மந்திர் கும்பகோணம் பெற்றோர்களே, மற்றோர்களே, பள்ளி முதல்வர் ஸ்ரீமதி ஸ்ரீதேவி அவர்களே, துணை முதல்வர் சிவராமன் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் டைரக்டர், எஜுகேஷனல் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மற்றும் ஆசிரிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள், நன்றிகள். மகரிஷி மகேஷ் யோகி அவர்கள் இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகளில் புகழ்வாழ்ந்த ஒரு ஆன்மீக புனிதர் என்று எல்லோருக்கும் தெரியும். அவர் நிறுவனத்தில் பள்ளிகளை ஆரம்பித்து, கல்லூரிகளை ஆரம்பித்து நல்ல பெயரோடு நடத்துவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயமல்ல. ஆனால் மகரிஷி மகேஷ் யோகி அவர்கள் பள்ளிகளை ஆரம்பிப்பது முதலில் சென்னையில் ஆரம்பித்தார் 1982. எல்லோரும் வியப்பாக பார்த்தார்கள். ஒரு ஆண்டி மடம் கட்டுகிறாரே, இது விளங்குமா என்று சொன்னார்கள். ஆனால் அதையெல்லாம் நிரூபித்து காண்பித்து மகர்ஷியின் கீழ் பயிற்சி எடுத்த யோகா தியான ஆசிரியர்கள் நல்ல பெயரோடு பள்ளியை நடத்த முடியும் என்று சாதித்து காமித்தார்கள். அது சென்னையில் நடந்த விஷயம். அடுத்து பெற்றோர்கள், மகர்ஷியினுடைய அன்பர்கள் பலர் அவரவர்கள் இடத்தில் மகர்ஷியினுடைய பள்ளியை ஆரம்பிக்க விருப்பம் தெரிவித்த பொழுது நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் தயங்கினோம். ஏனென்றால் சென்னையில் ஆரம்பித்து நடத்த முடிந்தது, மற்ற இடத்தில் இது ஆரம்பித்து புகழாக பேரோடு வர முடியுமா என்பது. ஆனால் அதையும் சாதித்து காமித்து தற்பொழுது தமிழகத்தில் மட்டுமின்றி தென்னக இந்தியாவிலும் வட இந்தியாவிலும் மகரிஷியினுடைய பள்ளிகள் சிறப்பாகவும் மேலும் மேலும் முன்னேற்றம் அடையக்கூடிய அளவுக்கு மாணவர்களுடைய புத்தியை, மாணவருடைய மன உணர்வை சுண்டி இழுத்து படிக்கும் பாடத்தில் இயற்கையான முறையில் ஆர்வத்தோடும் சிரத்தையோடும் படித்து நல்ல மாணவர்களாக நன்னடத்தை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் மகரிஷி மகேஷ் யோகியின் பள்ளியில் நடத்தப்படும் வெறும் பாடம் மட்டுமன்றி, தமிழ், ஆங்கிலம், கணக்கு, சமூகம் என்று மட்டுமின்றி இந்திய கலாச்சாரம் பண்பாடோடு கூடிய முறையில் கல்வி திட்டம் அமைந்து அதற்கு ஏற்ற மாதிரி பள்ளி ஆசிரியர்களுக்கு யோகாசனம், தியானம், பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய மனதையும் உடலையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு உக்தியை விஞ்ஞான முறை பிரகாரம் ஆராய்ச்சி ஆய்வு செய்து ஒரு சிறந்த கலை பண்புடையவனாக வருவதற்கும் பண்பாளராக நல்ல குடிமகனாக இருப்பதற்கும் இது உதவும் என்பதை நிரூபித்து காண்பித்தார். அந்த அளவிற்கு பாடத்தை, படிப்பை, பண்பை பாடத்தின் மூலம் ஆசிரியர் பெருமக்கள் சொல்லிக் கொடுத்தாலும் அதற்கு உறுதுணையாக, துணையாக ஒத்துழைத்த பெற்றோர்கள் உங்கள் மூலம்தான் 100% எங்களால் அதை சாதிக்க முடிந்தது என்பதை நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். பெற்றோர்களுடைய கோஆர்டினேஷன், சப்போர்ட் இல்லாமல்
இந்த பள்ளியை நல்ல பள்ளியாக மாற்ற முடியாது. அது நாங்கள் அறிந்த ஒரு அனுபவ உண்மை. அதே சமயத்தில் பள்ளியில் நடத்தப்படும் யோகா, பிராணாயாமம், தியானம், அதனுடைய உயர் பயிற்சிகளுக்கு மாதந்தோறும் வருடத்தில் 3 முறை 4 முறை ஒரு கூட்டு பயிற்சி, அதை மேலும் மேலும் உன்னதப்படுத்துவதற்கு ஏற்ற உயர் பயிற்சிகளை ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் என்று சொல்வார்கள். சென்னையிலும் டெல்லியிலும் மற்ற இடங்களிலும் ஆசிய பெருமக்களுக்கு மகரிஷி வித்யா மந்திருடைய அதிகாரிகள் அதை தூண்டுகோலாக வைத்து இன்னமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இந்த மகரிஷியினுடைய கல்வி முறை மனதை பண்படுத்தி பண்பாடோடு கூடிய ஒரு குணத்தை பெறக்கூடிய அளவுக்கு, எல்லோருக்கும் இது பயன்படக்கூடிய அளவுக்கு எளிமையாக்கி கொடுத்திருக்கின்றார் என்பது உலகறிந்த உண்மை. அந்த அளவிற்கு இந்த குறுகிய காலத்தில் கும்பகோணத்தில் 8 ஆண்டுகள் தான் முடிந்திருக்கிறது. ஆனாலும் பார்த்தீர்களானால் பரிசு பெற்ற மாணவ மாணவிகள் பார்த்திருப்பீர்கள். அந்த அளவிற்கு இளம் உள்ளத்தில் படிப்பில் இயற்கையாகவே ஆர்வத்தையும் தூண்டி அதை அந்த அளவிற்கு சாதிக்கக்கூடிய அளவுக்கு வருகிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் எங்கள் பள்ளியில் இருக்கும் யோகா, தியானம், இந்த பயிற்சியே முதல் படி. அந்த அளவிற்கு மனதை பண்படுத்தி, காமன் கலெக்டட் மைண்ட் இஸ் தி ஃபவுண்டனேட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் என்ற மகர்ஷி சொல்வார்கள். எந்த மனம் அமைதியாகவும் ஒருங்கிணைந்த நிலை இருக்கிறதோ அந்த மனதில் ஆற்றலும் ஆக்கப்பூர்வமான அறிவும் ஊற்றாக பெருக்கிட்டு வரும் என்பது உண்மை. அதை நிரூபித்து காண்பித்து இந்த கும்பகோணம் பள்ளி 8 ஆண்டுகளிலேயே நல்ல பெயருடனும், அதே சமயத்தில் ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி 800 பசங்களோடு ஆரம்பித்தோம். நாங்கள்லாம் கொஞ்சம் தயங்கணும். நானும் நமசிவாய் முதல்ல வந்து இங்கே ஆரம்பிக்கிறப்போ, பள்ளிக்கூடத்தை கட்டின்னு இருக்கிறப்போ, சென்னையில் சாதிச்சிட்டோம், கும்பகோணத்தில் முடியுமா, இது ஒரு வித்தியாசமான ஒரு நகரமாச்சே அப்படின்னு சந்தேகப்பட்டோம். ஆனாலும் எங்களுக்கு பெற்றோர்கள் ஆதரவும் அன்பர்களுடைய ஒரு துணையாக இருந்ததுனால தான் எங்களால் அதை சாதிக்க முடிஞ்சது. இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. நடந்து பிரயாணம் பண்ணி போகின்ற பிரயாண பாதை எங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாக இருப்பதால் கண்டிப்பாக இதை இமயத்தின் உச்சியை நாங்கள் எட்டுவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய மனதில் நம்பிக்கையும் அதே சமயத்தில் உறுதியாக இருக்க முடியும் என்ற ஒரு உணர்ச்சி பூர்வமாக சொல்ல முடியும். அந்த அளவிற்கு இந்த கும்பகோணத்தில் குறிப்பாக ஒரு வித்தியாசமான நகரம் என்று சொன்னேன், உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு இதில் நாட்டம் இருக்கிறது, பெற்றோர்களுடைய உறுதுணை இருக்கிறது என்பதை முக்கியமான ஒரு காரணம். அந்த அளவிற்கு கூட ஆசிய பெருமக்களுடைய கோஆர்டினேஷன் என்று சொல்வார்கள். பொறுப்பை உணர்ந்து தியாக உணர்வோடு இந்த கல்வி முறையை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது மட்டுமின்றி ஒற்றுமையாக அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமையும் முதல்வர்களுக்கு பணிவோடும் தியாக உணர்வோடும் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு உணர்வை நான் இந்த பள்ளி ஆசிரியர்கள் மூலம் நான் பார்த்திருக்கின்றேன். உண்மையிலேயே நான் மகரிஷியையும் அவருடைய குரு பிரம்மானந்த சரஸ்வதியை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், இந்த பள்ளி ஆலமரமாக வளர்ந்து பல நூற்றாண்டுகளுக்கு நல்ல குடிமகன்களை உருவாக்கி நல்ல இந்திய குடிமகனாக நாட்டிற்கும் வீட்டிற்கும் வளத்தையும் சிறப்பையும் தரக்கூடிய அளவுக்கு வர வேண்டும் என்பதையே என் மனம் உறுதியாக நம்புகிறது. வருகின்ற வருடங்களிலும் இந்த பள்ளியை மேலும் பெரிதாக்கி பல இயற்கையோடு ஏய்ந்த வாழ்வை என்று மகர்ஷி சொல்வார்கள். கலாச்சாரம் பண்பு என்பது வெளிநாட்டாருடைய கூடிய ஆங்கிலோ இண்டியன் அப்படின்னு சொல்வார்கள். அதுபோல ஒரு நாகரிகத்தில் இல்லாமல் தற்காலத்தில் இந்திய முறையோடு நம்ம வாழ்வை வளம் பெற வருவோம். அதற்கு கைகூடி எல்லோரையும் அழைப்பதுடன் உங்களுடைய உறுதுணை என்றென்றும் இருக்கும் என்பதை உறுதியாக நம்புகிறேன். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி ஜெய குருதேவ், பிளெஸிங்ஸ் ஆஃப் குருதேவ்.
நல்லதொரு அறக்கருத்துக்களை அருமை தமிழில் வழங்கிய ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்த நிகழ்வாக கலை நிகழ்ச்சிகள் துவங்க இருக்கிறது.